ஊற வைக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை, புளிக்க வைக்கவும் தேவையில்லை. சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை மாவு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை நம்மளுக்கு நைஸாக மொறு மொறுன்னு வரும். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சா சூப்பராக அரைஞ்சிரும். அதுக்கு 3 நீட்டு மிளகாவும் 3 காஷ்மீர் மிளகாவும் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிட்டு கொஞ்சம் போல் ஆப்பசோடா மாவு வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரைச்சோம்னா ஒரே கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம இது மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக கிடைக்கும். தோசை விடவும் இன்னும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடும். அதனால தான் இப்போ நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்க வச்சுக்க வேண்டியதான். தோசைக்கு நம்ம ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் போல் ஜாரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிக்க வேண்டியதான். நம்ம தோசை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே தோசை மாவில் எப்படி தோசை விடுமோ அதே மாதிரி தான் விட போகிறோம். ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 1/2 ஹவர் நீங்கள் வச்சுட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம தயிர் வந்து ஊற்றிருக்கனால நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவைக்கு தயிர் இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சுடலாம். கல்லை நல்லா காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது தோசை வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். கல்லுலேயும் ஒட்டாது, அடிப்பிடிக்கும் பிடிக்காது. கல்ல மாவு விட்டு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா மெலிசாக தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து என்னடா அது இப்போ மாவு இப்போ தானே கரைச்சோம் நல்லா வருமா அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நம்ம மாவு இல்லாத போது இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் போல் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு பட்டர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் உங்களுக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா தோசை மேலே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை வந்து நல்லா திருப்பிக்க வேண்டியது தான். திருப்பி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நாங்கள் அப்படியே தான் எடுத்தேன். இப்போ தட்டில் வச்சுட்டு நம்ம ஏதாவது தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். நான் குருமா வச்சனால குருமாவோட தொட்டு சாப்பிட்டேன். சூப்பராகவே இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.